சூரியநாதம், சுடலைநாதம் முடிவு, நிர்வாணமேனி 9 கூறியது. தமிழ் எழுத்து ஒலிக்கும் நாடி நரம்புகள் செயலை வைத்து அகத்தின் செயலை அசைத்து குலுக்கி பிரித்து நெறித்து 18 சித்துகளை 8ஆக்கி அஷ்ட சித்துகளில் உடலாயவர்கள் திருத்தமிழாக்கி விளையாடி உடலுக்குள் திருத்தமிழ் உடல் செந்தமிழ் முத்தமிழ் செந்திலன் குடிபுகுந்த மொத்த தமிழ் சக்தி சித்தாசான் வேளிமலை அரசர்க்கு எல்லா புகழும் சித்தர்கள் கூறுவது அனைத்தும். அவ்வழியில் தக்கலை நூர் முகமது மஸ்தான் சாஹிப்பு ஆசானும் அவனே அல்லாவும் அவனே என்பது கூறுவது நிர்வாண ஷட்கம். ஷட்கம் என்பது அகம், அகத்தை கம் என்பது ஷட்கம் குண்டலினி யோக விளையாட்டு. அது சூரியநாதம் தமிழ் 1 முதல் 15 வரை கேட்டால் அகத்தியர் 4 வரியில் கூறிய அஷரப்பெருமை சரீரப்பெருமை பொருள் பெருமை அனைத்தும் கூறுவது. அவ்வழி புரிந்து கூறுவதில் நிர்வாண ஷட்கம் 5. விருப்பென்பது இல்லை, ஒரு வெறுப்பென்பது இல்லை, பேராசை இல்லை, பெருங்கர்வம் இல்லை. விருப்பென்பது இல்லை. இஷ்டம் இல்லாத ஒன்றில் யார் நமக்கு இஷ்டமில்லை என்றால் அவர் விருப்பப்படி இஷ்டம் உண்டாவதில் நமக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை. நம்மை போல உணவு இல்லை அந்த நிர்வாண மேனி உடலில். ஆசை உடலுக்கு தூண்டும் வாயு பூமியில் பறந்து வீசுவது. மூக்கில் இழுக்கும் சக்தி இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை அந்த உடலில். அப்போது சுவாசம் இல்லை. இவை இல்லை என்றால் அந்த உடல் நம் உடலானால் சவ உடல். இங்கு உடல் சூடு சக்தி அக்னி உடல். அக்னி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மெய்வழிச்சாலையில் காதிர் பாஷா என்பவர் நடத்திய நிகழ்வு. அவர் மரித்தபோது தியானத்தில் இருந்தார். பிராணயாம சிட்டையில் மரித்து அது முக்தி நேடி 24 மணிக்கூர் கழிந்தும் அந்த உடல் நாற்றம் இல்லை. அது சூடு சக்தி. அப்படி இங்கே சூடு உருவாகும் சக்தி பர என்ற 2 எழுத்தில் கூடி. அப்படி பர என்பது தமிழ் வார்த்தை. அதை திருத்தமிழாக்கி கூற வேண்டும். அப்படி கூறும் விளக்கம் வேறு தொடரில் காணலாம். இங்கு பறையுட மகன், அது சூரிய சூடினால் உண்டாகும் மகன். சூரியன் பஞ்சபுத்திரர், பஞ்சபூதங்களுக்கு நாதன். இந்த நாதனிலிருந்து உருவாவது பரனுட மகன், பறையுட மகன். அந்த பறையுட மகன் ஆகாச தத்துவம். அந்த அக்னி வாயு தத்துவத்திலிருந்து சூரிய சூடு மட்டும் உண்பது அது தாபதபஸ். அப்படி வரும்போது அந்த உடல் சக்தி சத்தாய் சித்தாவது. சக்தி நாம் ஆகாரம் உண்பது. அதனால் வரும் பேராசை. சக்தி இல்லாத போது உடலுக்குள் ஆசை இல்லை.
அது நோய்வாய்ப்பட்டு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆகாரம் தேவையில்லை என்ற நிலை வரும்போது உங்கள் உடலை சிந்தித்தால் இங்கு அது தாபதபசு சூடில் ஆவது. அந்நிலை இது வருடங்கள் நிலையாக கொள்வார்கள். அப்படி வரும்போது பேராசை இல்லை. பேராசை, பேரில் ஆசை நம் வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு வகை ஆசை உண்டாகும். அது ஆகாரம் உண்பதால், சுவாசம் இழுப்பதால் நடக்கும் செயல். அதை இல்லாமல் ஆக்குவது. நாகமலை புறாமலையில் 18 ஆண்டுகள் சருகினை உண்டு வசித்த பேறுகள் நீங்கள் படித்ததில் உண்டு. எல்லாவரும் இல்லை, சிலர். அந்நிலை உடல் தூணிலும் தெய்வம் துரும்பிலும் தெய்வம் என்பது காய்ந்த சரிகில் நீர் ஜலம் இல்லை, அதை உண்டு வாழ்ந்தது. அப்படி உடலை ஆக்கி வருபவர்கள் நிர்வாண மேனி என்பது அந்த வழியில் சிந்தித்தால் அவர்கள் அப்படித்தான் ஆக வேண்டும். அதற்கு பேராசை பாடில்லை, வரக்கூடாது. பெருங்கர்வம் இல்லை. பெருங்கர்வம் உடல். இந்த உடல் உங்கள் உடல், என் உடல், உயிர் உள்ள உடல் தசநாடி துடிப்பு சக்திகள். அது தொல்காப்பியம் 1601 குறிப்புகள் கூறுவதில், உடல் தத்துவங்கள் 96 கூறுவதில் தசவாயுக்கள் வேண்டும். இந்த தசவாயுக்கள் செயல் இறைச்சிக்குள் நடப்பது. உங்கள் உடலில், எந்த உடலில். அப்போது தசை என்றால் இறைச்சி. இறைச்சி உள்ளில் துடிப்பு வேணும், தசநாடி. அதற்கு சூடு சக்தி வேணும். அது நாம் சுவாசம் இழுப்பது. உடல் அவயவங்களில் 10 பெயர்களில் செயல்படுவது. தசவாயுக்கள் அர்த்தம் கூறலாம். இப்போது வாயு ஓட்ட நரம்புகள் செயல் இல்லை அந்த உடலில், நிர்வாண மேனி உடலில். அப்போது ஆசை இருக்காது. அந்நிலையும் தாண்டி வருவது அகங்கார குடலில். உணவு உடலில் இருந்து உணர்வு உண்டாக்குவது ஆகாரம். அது இல்லை. அப்போது உடலுக்கு கர்வம் உண்டாகாது. கர்வம் என்பது இன்று எந்த விஷயத்திலும் உங்கள் முன்னால் நீங்கள் கூறுவது என்ன, அந்த ஆளுக்கு ரொம்ப கௌரவம் கூடுதல், அவனுக்கு ரொம்ப கௌரவம் கூடுதல் என்று சொல்வது, அந்த உடலில் மதமும் கோபமும் இரண்டும் ஒன்றாகி சேர்ந்து அங்கே பயன்படுத்த முடியாமல் உடலுக்குள் நிற்பது அந்த கௌரவம். இது பக்தி கதையில் வருவது. கௌரவப்பட இப்படி புரிதல் என்பது பஞ்ச என்பது. பஞ்ச என்றால் பஞ்சபூத சக்தி. பஞ்ச பாண்டவரும் இதில் உங்கள் மனதை
தெளிவாக சிந்தியும். அப்போது கௌரவர் வேணும். கௌரவம் சக்தி உடன். ஆகாரம் இல்லாமல் சத்தில் இருப்பது கர்வம், ஆணவம். ஆணவம் மாயை மாற வேண்டும். இப்படி அந்த வழியில் ஒவ்வொரு கலைகள் 36 தத்துவத்தில் வரும்போது இப்படி புரிந்தால் நான் இங்கு சூரியநாதம் 15 குறிப்புகள் கூறியதில் சிந்தித்தார். தமிழில் கூறியது அப்போது தோன்றும். இது கேட்கும்போது உங்கள் மனதை கொஞ்சம் மாற்றி வைத்து, உங்கள் நம்பிக்கை சிந்தனைகள் மாற்றி வைத்து இப்படி சிந்தித்தால், இங்கு கூறுவதை கேட்டால், தமிழில் 49,000 ஓலைச்சுவடிகள் இருப்பதை கூறியதில் அங்கும் இதன் பொருளை கூறுவது. 36 கணக்குகள் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் வருவது, அதை ஒவ்வொரு விதமாக கூறுவது. இப்படி சிந்தித்தால் புரி. படிப்பறிவு ஆண் பெண் கடலாசில் எழுத படித்த அன்று இந்தியாவில் எந்த மாகாணத்தில் என்று சிந்தித்தால், அச்சுப்பொறி கடலாசு பென்சில் உருவானது தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி, இந்தியாவில். அன்று முதல் படிப்பறிவு உருவானது. அந்த படிப்பறிவு 2000 அன்றும் தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரியாதவர்கள் உண்டு. இப்போது உள்ள குழந்தைகள் படிக்கின்றது. அதனால் இப்போது தமிழ்நாட்டில் எந்த குழந்தையும் படிக்கும். எந்த மனிதனுக்கு எழுத தெரியாது ஆண் பெண், அவர்கள் மனிதன் தோன்றிய காலம் முதல் இன்று வரை நடக்கும் சம்பவம். இந்த தெய்வக்கதை கூறும் தத்துவம் தமிழ் எழுத்தொலி நாடி நரம்பு செயல்கள் தெரிந்து படித்து ஆசானாயி பண்டிதனாயி வருபவர்கள் அன்று ராஜ கொட்டாரத்தில் இவர்கள் நிகழ்வு நடக்கும். இவர்கள் இந்த கதைகளை 36 தத்துவத்தில் கூறுவது. 18 மேல் கணக்குகளிலிருந்து தெய்வம் உருவாகும், பேறுகள் உருவாவது. அது மனித உடலிலிருந்து தாபதபசு காண்பதில் நடப்பது. அதீத உடல் மாறி திவ்ய உடல் ஆய் வரும்போது இந்த உடல் சக்தி 6 ஆதாரம் விட்டு 7ஆம் ஆதாரம் தாண்டி ஆகாசத்தில் பயன்படும் செயல் பறக்கும். அது மனசு. இப்படி அந்த கதைகளை கூறும்போது அவர்கள் தெய்வ அம்சம் பேறுகள் கூறுவது. இன்று கும்பிடுவது, பூஜைகள் வைப்பது, பிரார்த்திப்பது, உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் பெயர் திவ்ய பெயர், தெய்வ பெயர், தெய்வ உடலான பெயர்கள். அதை இன்று புரியாமல் நாம் பேச காரணம், அந்த உள்மொழி அர்த்தம் நம்மில் இல்லை.
கற்றுத்தரவும் இல்லை. படிப்பறிவில் நமக்கு பணத்திற்காக. ஓலைச்சுவடிகள் பக்திக்காக. பணம் உடலை வளர்க்கும், பக்தி உடலை அழிக்கும். பணம் மலநாற்ற உடல், மண்ணிற்கு வளம். பக்தி ஆகாசத்தில் சூரியனோடு சேருதல். நினைத்த மாத்திரையில் நினைத்த இடத்தில் செல்லும் தகுதி. ஆனால் அதற்கு உடல் இருக்காது, மனசு அந்த சூரியனோடு சேர்ந்து அழிவது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். 10 நிமிடம் இதை கூர்ந்து பேசுங்கள். அறிவு தனத்தால் கிடைக்காது, அறிவு ஒருவரால் கிடைக்காது. சிந்திக்கணும் சொந்தம் மனதில். இப்படி கூறுவதில் நான் மட்டும் அறிவு கிடையாது, என் அறிவு மட்டும் போதாது. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனிலும் அறிவு வேண்டும்.